Exercise 7.4 first fourth sum Maclaurin series கேக்குறாங்க log of 1 minus x க்கு first the given question f of x னு define பண்ணிக்கலாம். So f of x is equal to log of 1 minus x. இப்போ இந்த Maclaurin seriesல எல்லாத்துக்குமே என்னது 0 values கண்டுபிடிக்கணும். அதாவது f of 0 f dash of 0. அப்ப simultaneously நம்ம என்ன செஞ்சுக்கலாம் f of x f dash of x கண்டுபிடிக்க அதுக்கு அதனுடைய 0 values கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப எங்கெங்கலாம் x இருக்கோ அங்கலாம் என்ன செய்றீங்க 0 substitute பண்றீங்க. log of 1 minus 0. அப்ப log 1 ஓட வேல்யூ 0. நெக்ஸ்ட் என்ன செய்யணும் f dash of x கண்டுபிடிக்கணும். log x க்கு என்ன டிஃபரன்ஷியேஷன் அப்படினா 1 divided by x ன்னு அர்த்தம். அப்ப log of 1 minus x ங்கறத 1 by 1 minus x வெறும் x ஆ இருந்ததுனா நம்ம விட்டுறலாம். ஆனா 1 minus x ன்னு இருக்கு இல்லையா அந்த இடத்துல அதாவது x க்கு பவர்ல x க்கு முன்னாடி ஏதாவது கோஎஃபிஷியன்ட் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் இருந்ததுனா அத நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும். ஓகேவா? அப்ப இந்த 1 minus x ஐ again நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனும். 1 ங்கறது டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கனா கான்ஸ்டன்ட் எப்பவுமே டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. minus x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கனா என்ன கிடைக்கும் அப்படினா -1. அதாவது x போய்டும் அதுக்கு முன்னாடி இருக்கிற என்ன கோஎஃபிஷியன்ட்டோ அது இருக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு f of 0 f dash of 0 கண்டுபிடிக்கணும். -1 divided by 1 minus எங்க x இருக்கோ அங்க 0 substitute பண்ணிக்கங்க which is equal to -1. again இந்த f dash க்கு இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிங்க. என்ன கிடைக்கும்னு பாருங்க. -1 divided by 1 minus x ன்னு இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்னா -1 divided by 1 minus x ன்னு இருக்கிறதுக்கு பதிலா -1 into 1 minus x whole power -1 ன்னு அர்த்தம். அதாவது n into x power n minus 1 அதே டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா தான். இங்க -1 இருக்கு அது முன்னாடி வந்துரும். இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கறனால minus into minus +1 into 1 minus x whole power -1 அதாவது n minus 1. ஓகேவா? into function of function. அந்த 1 minus x ஐ again differentiate பண்ணீங்கனா என்ன கிடைக்கும் அப்படினா நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா 1 minus x ஐ differentiate பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு -1. அதே தான் இங்கேயும் போட போறோம். ஓகேவா? இப்போ பாருங்க இந்த 1 into -1 ங்கும்போது -1 ன்னு ஆயிடும். இங்க 1 minus x whole power அது -1 ங்கும்போது -2 ன்னு ஆயிடும். அது -2 ஐ கீழ கொண்டு வந்துக்கலாம். அப்ப என்ன ஆகும் 1 minus x square ன்னு ஆயிடும். ஓகேவா? அப்ப f double dash ஓட ஆன்சர் என்னது -1 divided by 1 minus x the whole square. அதுக்கு 0 substitute பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தோம்னா -1 divided by 1 minus 0 the whole square which is equal to -1. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு தடவை அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு 2-3 டேர்ம் வரைக்கும் நம்ம அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி அதனுடைய ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம்க்கே ஆன்சர் 0 வந்துருச்சு. ஸோ வெறுமனே இந்த 2 மட்டும் தான் இருக்கும் அந்த எக்ஸ்பான்ஷன் சீரீஸில். ஒரு அட்லீஸ்ட் 3 நான்-0 எலமெண்ட்டாவது அதில் காமிக்கணும். அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் தேர்ட் டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிச்சிக்க போகிறோம். அப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் இல்லையா? இந்த ஆன்சருக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் எகெயின் டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா -1 இன்ட்டு இதை மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ 1 minus x whole power -2. அப்போ n into n minus 1 இல்லையா அந்த ஃபார்முலா படி n into x power n minus 1 அந்த ஃபார்முலா படி போட போகிறோம். ஸோ -1 into -2ங்கும்போது +2 into 1 minus x whole power -2 -1ங்கும்போது என்ன ஆகிடும் -3 into function of function. அப்போ என்ன ஆகிடும் 1 minus x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -1. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க. அப்போ -2 divided by மேலே இருக்க பவர் கீழே வரும்போது 1 minus x whole cubeன்னு கிடச்சிரும். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது -2 divided by 1 minus x whole cube. பேரலாக நம்ம அதனோட 0 சப்ஸ்டியூஷனையும் பார்த்துடலாம். which is equal to -2 divided by 1 minus 0 whole cube which is equal to இந்த term 1 ஆயிடும். ஸோ -2 by 1ங்கும்போது -2. இப்போ 3 நான்-0 வேல்யூஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதை அப்படியே கொண்டு போய் நம்ம என்ன செய்ய போகிறோம் மெக்லாரன்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஓகே, மெக்லாரன்ஸ் ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பாருங்கள். f of x is equal to f of 0 நம்ம கண்டுபிடிச்ச அப்படியே எல்லா வேல்யூஸையும் அப்படியே வரிசையில் ஆட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும். f dash of 0 plus f double dash of 0 plus f triple dash of 0 இப்படியே வரிசையில் போட்டுட்டு என்ன செய்யுங்க ஃபஸ்ட்டு டேர்மை விட்டுடுங்க. செகண்ட் டேர்ம்லேருந்து எக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் க்யூபு ப்ளஸ் எக்ஸெட்ரா. அதேமாதிரி செகண்ட் டேர்ம்லேருந்து என்ன செய்றீங்க ஃபேக்டோரியலாக போட்டுக்கிறீங்க. 1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே f of xங்கிறது என்னது நம்மளோட கொஷின் log of 1 minus x. அதனுடைய எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கும் f of 0ங்கிறதுனோட ஆன்சர் 0 -1. செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் என்னது -1. அதாவது இந்த ஃபார்முலாவில் எல்லாமே ப்ளஸ் தான். நம்மளுக்கு வரப்போகிற ஆன்சரில் மைனஸ்லாம் இருந்ததுன்னா அதை விட்டுறாமல் நம்ம போட்டுருணும். ஓகேவா? அப்போ -1 into x by 1 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் டேர்ம் என்னது f double dash of 0 அதுக்கு -1 into x square by 2 ஃபேக்டோரியல். again -2 into x cube divided by
3 ஃபேக்டோரியல். இப்போ இந்த வேல்யூஸ்லாம் எப்போவுமே அதிலே இருக்கிறது. இந்த வேல்யூ எஃப் டேஷ் ஆஃப் 0, எஃப் ஆஃப் 0, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 இதனுடைய வேல்யூ தான் மாறப்போகுது. மீதி எல்லாமே எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல், எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல், எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல்ங்கிறது அப்படியே தான் இருக்க போகுது எப்போவுமே. ஓகேவா? அதனால் இந்த வேல்யூஸை மட்டும் நம்ம ப்ராப்பராக கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போது அந்த ஜீரோஸ் எல்லாம் நீக்கிட்டு நம்ம ப்ராப்பராக ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகேவா? log of 1 minus x is equal to minus x by 1 ஃபேக்டோரியல். அது 1ன்னு போடலாம், இல்லை 1 ஃபேக்டோரியல்னு போடலாம், இல்லை போடாமலேவும் இருக்கலாம். அதனோட வேல்யூ மாற போகிறது இல்லை. அது மாதிரி இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல். அந்த ஃபேக்டோரியலை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம். ப்ளஸ் எக்ஸெட்ரா வேணால் நம்ம ஃபேக்டோரியலை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல்னால் அது 2 into 1, ஸோ 2. இங்கே பாருங்கள், இந்த 3 ஃபேக்டோரியல் எப்படி எழுதிக்கலாம்? 3 ஃபேக்டோரியலுக்கு பதிலாக 3 into 2 into 1, ஸோ 2வும் 2வும் கேன்சல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மீதி 3 இருக்கும். அப்போ மைனஸ் எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3 ப்ளஸ் எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இதுதான் நம்மளோட மெக்லாரன் சீரீஸ் ஃபார் log of 1 minus x. ஓகே.